ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு 5 வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு வீடியோ போட்டா கீழ பலருமே கமெண்ட் பண்றது, "முருகா எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை குடு. நீயே எனக்கு குழந்தையா வர வேண்டும்." அப்படின்னு பல கமெண்ட்ஸ் வருது. முதல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம 2 விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். ஒண்ணு ஆன்மீக ரீதியா என்ன செய்யணும்? அறிவியல் ரீதியா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அறிவியல் ரீதியா பார்த்துரலாம். முதல்ல கணவன், மனைவி இருவருமே மருத்துவ பரிசோதனை செய்யுங்க. அதுவும் திருமணமாகி 1 வருடம் குழந்தை இல்ல அப்படின்னா, உங்களுக்கு இப்ப குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மட்டுமே மருத்துவ பரிசோதனை போய் செஞ்சு பாருங்க. 2 பேர் உடம்புலயும் ஏதேனும் குறைகள் இருந்தா அத சரி பண்ணுங்க. இல்ல 2 பேருமே ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னா, ஒரு 1 வருட காலத்திற்கு உங்களுடைய உணவு முறைகளை முழுவதுமாக மாற்றுங்கள். எந்த ஒரு பாக்கெட் ஃபுட் ஐட்டத்தையும் நீங்க சாப்பிடாதீங்க. அது ஆண்களும் சரி, பெண்களும் சரி. வெளியில எண்ணெயில பொரித்த உணவுகளை வாங்காதீர்கள். அதேபோல நீங்க உங்க வீட்லயும் ரீஃபைண்ட் ஆயில்களை பயன்படுத்தாதீர்கள். செக்கில் ஆட்டிய எண்ணெய்களை பயன்படுத்துங்கள். அது மட்டும் இல்லாம சிறுதானிய வகைகள் இது போன்ற உணவுகளை மட்டுமே ஒரு 1 வருட காலம் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் எழுவது, சரியான நேரத்தில் தூங்குவது, எந்த ஒரு டென்ஷனுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது குழந்தை இல்லையே! ஐய்யய்யோ! அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு 1 வருட காலம் இந்த உணவு முறைகளையும், இந்த வாழ்க்கை முறைக்கும் நீங்க மாற்றி பாருங்கள். கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்ல, இயற்கையான முறையிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதேபோல பெண்கள் இந்த 2 உணவை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி காய். பப்பாளி செங்காயா இருக்கு அப்படிங்கிறத சாப்பிடாதீங்க. அதேபோல அன்னாசி பழமும் சாப்பிடாதீங்க. இந்த 2 பழங்களுமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கரு உற்றிருக்கீங்க. ஒரு 20 நாள் கரு தான் உங்க வயித்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது தெரியாது. நீங்க ஆசைப்பட்டு இத சாப்பிடும்போது, அது கலைந்து போகும் ஒரு அபாயத்தை இந்த 2 பழங்களும் ஏற்படுத்தும். அதனால இந்த 2 பழங்களும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ஒருபோதும் இந்த 2 பழங்களை சாப்பிடாதீர்கள். அதேபோல வெள்ளை நிற அரிசிகள்லாம் கூட சத்தே இல்லங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன மாறாக சிகப்பரிசி, குருதவாளி அரிசி இது போன்ற சிறுதானியங்கள், சிறுதானிய வகைகளை நீங்க அதிகமா உட்கொள்ளும்போது நம்ம உடல் இயற்கையாகவே ஆரோக்கியமாக மாறும். கர்ப்பப்பை நல்ல வலுவடையும். ஆண்களும் இதை செய்யணும். பெண்கள் மட்டும் தான் செய்யணும்னு நான் சொல்லல. ஆண்களும் இந்த இயற்கை முறைக்கு மாறும்போது, இருவரின் உடலும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும்போது, அந்த இயற்கை அன்னையின் அருளாலே உங்களுக்கு இயற்கையான முறையில் கருத்தரித்து உங்களுக்கு அழகான குழந்தை கட்டாயம் கிடைக்கும். ஒரு சிலர் கேட்கலாம், "ஏங்க இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் என்ன குழந்தை பிறக்காமையா இருக்கு? எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்க தானங்க செய்யுது." அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டிங்கலாம் 5 குழந்தை, 10 குழந்தை ஈஸியா பெத்தாங்க. அப்ப அவங்க கொழுப்பு சார்ந்த உணவுகளை தாராளமா எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெய் சாப்பிட்டாங்க. அது அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இன்னும் சொல்லப்போனா, ஆட்டு கொழுப்ப நல்லா உருக்கி அத சூடான சாதத்துல ஊத்தி சாப்பிட்டாங்க. அப்பயுமே அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. அது அவங்களுக்கு உடலாக சத்தாக மாறுச்சு. அந்த அளவுக்கு அவர்கள் வேலையும் இருந்துச்சு. ஆனா, இப்போது நவீன காலத்தில் நமக்கு அதிக வேலைப்பளு கிடையாது. அதேபோல சாப்பிடக்கூடிய உணவுகள் சத்தானதும் கிடையாது. நம்ம சத்தான உணவுகளை தேடி தேடி போதுமான அளவு சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் அடையும். இப்ப குழந்தை பாக்கியம் அருளும் 5 வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இதெல்லாம் முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 1 வருட காலம் நீங்க உங்க உணவு முறைகளையும் மாற்றிக்கொண்டு இந்த வழிபாடையும் செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் 100% கிடைக்கும். அதுல முதல் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வமே கிடையாது. வருஷத்துல ஒரு தடவையாவது அந்த குலதெய்வ எல்லையில இருந்து உங்க முன்னோர்கள் எப்படி வழிபாடு செய்தார்களோ, அதே போல உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து 2வது வழிபாடு பித்ரு வழிபாடு. முன்னோர்களின் தோஷம் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் தடை வரும். அதனால பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்வது நல்லது. அடுத்து முருகன் வழிபாடு.
முருகனுக்கு சஷ்டி நாட்கள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து சூரிய பகவான் வழிபாடு. தினமும் அதிகாலை எழுந்து சூரியன் வரும்போது சூரியனை நமஸ்காரம் செய்து, சூரிய ஸ்தலங்களுக்கு சென்று சூரிய பகவானை வணங்குவது நமக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, அடுத்த வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு காமேஷ் யாகம். ஆனி மாத பௌர்ணமியில சில கோவில்கள்ல இந்த யாகம் நடக்கும். இந்த யாகங்கள்ல நீங்க கலந்து கொள்ளும்போது, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பொதுவாகவே ஒரு கோவில்ல யாகங்கள் நடந்தா, அந்த யாகங்களுக்கு உங்களால முடிந்த பொருட்கள் கொடுத்து, அந்த யாகங்கள்ல நீங்களும் கலந்து கொள்ளும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். இறுதியாக நீங்க எந்த தெய்வத்திடம் குழந்தை பாக்கியம் கேட்கிறீர்களோ, நீங்க மந்திரம் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அந்த தெய்வத்திடம் மனமுருகி முழு நம்பிக்கையோட, நீங்களே எனக்கு குழந்தையா வந்து பெறுங்க அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோட அந்த தெய்வத்தை வணங்குங்கள். அது மட்டுமல்ல, அபிராமி அந்தாதி பாடல்கள்ல 73வது பாடல் மற்றும் 65வது பாடல்களை நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி நீங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும், குலதெய்வத்தையும் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். முதல்ல உங்க மனச நீங்க முழுமையா நம்புங்க. எனக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட இருங்க. உங்க நம்பிக்கையே கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.